அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க, பரீட்சையில் வெற்றி பெறதுக்கு எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும், பிள்ளைகள் என்ன மாதிரி அமல்கள் செய்யலாம், பெற்றோர்கள் இந்த மாதிரி அமல்கள் செய்யணும் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான முழு பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பரீட்சை டைமாக இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீட்லேயுமே பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாருக்குமே இந்த பதிவு போய் சேரணும். இந்த ஒரு பதிவு ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது. பரீட்சை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சாதாரணமாக பிள்ளைங்க எடுத்துக்கவும் கூடாது. அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பரீட்சையாக இருந்தாலும் சரி, அதை சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அதில் வரக்கூடிய மார்க் தான் நம்மளோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய வேலைக்கு போக முடியாது, நம்ம நினைக்கக்கூடிய சீட் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிறத நம்ம அடையணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம நினச்சாலும் கண்டிப்பாக இந்த பரீட்சையில் தான் நம்ம அதிக கவனம் செலுத்தணும். இதுக்காக பிள்ளைகள் எந்த மாதிரி அமல் செய்யலாம், பெற்றோர்கள் எந்த மாதிரி அமல் செய்யலாம், பரீட்சை ஹாலில் எந்த மாதிரி அமல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம பார்த்துருவோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பரீட்சைக்கு போகக்கூடிய அந்த மாணவர்கள் மனசில் என்ன நினைப்போடு இருக்கணும் அப்படின்னா, இது உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அது நீங்கள் ஒரு 5வது வகுப்பு படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் மதிக்கப்படுவீங்க. இந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், இந்த பிள்ளை ரொம்ப நல்லா படிக்குது அப்படின்னு உங்களோட ஆசிரியர்களே உங்களை பாராட்டுவாங்க. அப்போ அடுத்தடுத்து நீங்கள் அதை என்கரேஜ்மெண்ட்டாக நினச்சி நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் முதல்ல சின்னதோ பெருசோ படிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசையை நீங்கள் வைக்கணும். அதோட நம்மளோட குடும்பத்தில் எத்தனையோ பேர் படிக்காமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம 4 பேர்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. 4 பேருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு படிப்பையும் ரொம்ப கவனமாக படிங்க. இந்த படிப்பு அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் நல்ல முறையில் கொண்டும் போகலாம், இன்னும் தீய வழியிலையும் கொண்டு போகலாம். 4 பேர் திட்டுற அளவுக்கும் வாழலாம், 4 பேர் மதிக்கிற அளவுக்கும் வாழலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த படிப்பில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக அல்லாஹ்வோட துணையோட நீங்கள் அந்த தேர்வை எழுதுங்க. இன்னும் ஈமான வளர்த்துக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதை விட சிறந்த வாழ்க்கையை, சிறந்த வெற்றியை அல்லாஹ் தருவான். இன்றைக்கு நான் சொல்ல போகிறது 100க்கு 100 மார்க் எடுக்கக்கூடிய சிறந்த வஜீஃபாக்களை தான் தேர்ந்தெடுத்து நான் சொல்ல போகிறேன். இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடியதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி அமல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதற்கு பிறகு பரீட்சை ஹாலில் என்ன மாதிரி அமல் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். முதல்ல உங்களோட வீட்டில் நீங்கள் எப்போதுமே நீங்கள் ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பே என்னுடைய இல்மை கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக, இந்த திக்கரை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. அடுத்தது இந்த பரீட்சையில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும். இன்னும் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ போகிறோம், அந்த இடத்துல நம்ம வெற்றி பெறவும். இன்னும் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா, யா ஃபத்தாஹு வெற்றி அளிக்கக்கூடியவனே அப்படின்னு 111 தடவை தினசரி நீங்கள் ஓதணும். இதை தொடர்படியாக நீங்கள் செஞ்சுருங்க. இந்த 2 அமல் போதுமானது. அதற்கு பிறகு நல்ல முறையில் நீங்கள் படிங்க. ஏன்னா ஒரு பக்கம் அமல் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம முயற்சியும் செய்யணும். அப்போ தான் 2ம் சேர்ந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ பரீட்சை ஹாலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, முதல்ல அந்த ஹாலுக்குள்ளே போகும்போதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிடுங்க. அதோட ஒரு சலவாத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க. சலவாத்தும் பிஸ்மில்லாவும் இருந்தது அப்படின்னாலே அந்த இடத்துல நமக்கு வெற்றி தான். நமக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். அந்த விஷயத்தில் நமக்கு எந்த விதமான சோதனையும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக பிஸ்மில்லாவை முழுமையாக சொல்லிவிட்டு ஒரு செலவாத், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்தை வேணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம்.
அல்லது நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு செலவாத்து சொல்லித்தர்றேன், அதை கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ பிஸ்மில்லாவும் செலவாத்தும் சொன்ன பிறகு இந்த திக்கரை நீங்கள் 19 தடவை பரிச்ச ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிடுங்க. யா முபுதியோ யா முஐது ரக்கிர்னி மா நசீது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, உயர்த்துபவனே தாழ்த்துபவனே, நான் மறந்துவிட்டால் எனக்கு அதை ஞாபகப்படுத்து அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திக்ரு. இதை 19 தடவை ஓதிடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நேரம் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஓதலாம் அப்படின்னா இந்த ஒரு திக்ரை, இந்த துவாவை ஒரு தடவை ஓதிக்கோங்க. யா அலீமு அல்லிம்னி யா பசீரு அபுசிர்னி யா ஹபீரு அஹ்பிர்னி சுப்ஹானக லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அனைத்தையும் அறிந்தவனே எனக்கு கற்பிப்பாயாக, எல்லாவற்றையும் காண்பவனே என்னை காணச் செய்வாயாக, அனைத்தையும் எடுத்துரைப்பவனே நான் அறிய வேண்டியதை எனக்கு தெரிவிப்பாயாக. நீ தூய்மையானவனாக இருக்கிறான், எங்களுக்கு நீ அளித்த அறிவை தவிர வேறு எந்த அறிவும் கிடையாது. நிச்சயமாக நீயே அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றாய். இது ஒரு சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனம். இது பரீட்சை ஹாலில் ஒரு தடவை ஓதுங்க, கண்டிப்பாக 100க்கு 100 மார்க் நீங்கள் எடுக்கலாம். அந்த ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு கூட வரலாம். உங்களுடைய பரீட்சையை நீங்கள் ரொம்ப எளிதாக எழுதுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இப்போ பெற்றோர்கள் இந்த மாதிரி அமல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அதிக அளவு துவா செய்யுங்க. உங்களோட துவாவே உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தும். அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது இந்த ஒரு திக்கரையும் இந்த ஒரு சலவாத்தையும் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீயத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இப்போ அந்த திக்கரை எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல யா ஃபத்தாஹு அப்படிங்கிற திருநாமத்தை நீங்கள் 1000லேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் நீயத்தை வச்சுக்கலாம். நீயத்தை வச்சு அதை தினசரி தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வாங்க. அதே மாதிரி யா ஃபத்தாஹு சலவாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் அல்லாஹும்ம யா ஃபத்தாஹு சல்லியலா செய்தினா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாபி வயலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம். அல்லாஹ்வே வெற்றியளிக்கக்கூடியவனே, கதவுகளை திறக்கக்கூடியவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் வெற்றியின் கதவுகளை திறந்து வைப்பாயாக. இந்த சலவாத்தை நீங்கள் 1000லேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் நீயத்தை வச்சு உங்களோட பிள்ளைகள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஓதி முடிங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓதணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. ஒரு வாரம் ஓதலாம், அல்லது 10 நாள் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த திக்கரையும் இந்த சலவாத்தையும், இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த திக்கரையும் சலவாத்தையும் நீங்கள் தவறாமல் இந்த அளவு ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட பிள்ளைங்க நல்ல முறையில் எழுதுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிக அளவு துவாவும் செய்யுங்க. இந்த ரெண்டும் இருந்தாலே போதும், உங்களோட பிள்ளைங்க இந்த பரீட்சையில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலேயே வெற்றி பெறுவாங்க. இனிமேல் உங்களோட பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் இந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகளை மட்டும் இல்லை, மற்ற பிள்ளைங்களையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க தேர்வில் வெற்றி பெற மாதிரி மற்ற பிள்ளைங்களும் வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பாக இதில் நிறைய பலனுண்டு. அதனால் ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி எல்லா எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு துவாவை கேட்டுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது ரப்புக்கிட்ட இந்த துவாவை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஒரு தொழுகையிலையாவது நீங்கள் கேட்டுருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் அதில் நமக்கு நிறைய நலவுகளை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா வயது பிள்ளைகளுக்கும், பரீட்சை எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கல்வி அறிவை கொடுக்கட்டும். இன்னும் மறதியை நீக்கட்டும். இன்னும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியை அவங்களுக்கு கொடுக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் சொல்லிடுங்க. மேலும் இது போல உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு கவலை இருந்துச்சுனாலும், எக்ஸாமில் வெற்றி பெறணும், மறதி இருக்கக்கூடாது, படித்தது அப்படியே மனசில் நிற்கணும், இந்த மாதிரி எல்லாம் தேவைகளுக்கு வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லாமே இருக்குது.
எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான வஜீஃபாவை தேர்ந்தெடுத்து போட்டது தான் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். கண்டிப்பாக வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க, வாங்காதவங்க உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.